வளைகுடா போகிறதுனால நீர்வழி தடமுறை பிளாக் பண்ணதுனால ஏற்றுமதி ரொம்ப பாதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நாமக்கல்லில் ஒரு 7.5 கோடி முட்டை ஒரு நாள் ஒன்றுக்கு வந்துக்கிட்டு இருந்தது. எக்ஸ்போர்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் 1 கோடி முட்டைக்கு மேலே போய்கிட்டு இருந்தது. அப்படியே டோட்டலாக நின்றுச்சு. ஸ்லோனுக்குமே மாலத்தீவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கண்டெய்னர் 2 கண்டெய்னர் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. டோட்டலாக ஹெவி லாஸில் தான் பண்ணையெல்லாம் நடத்த முடியாமல், ரா மெட்டீரியலாக விலை ஜாஸ்தி, நடத்த முடியாமல் சிரமத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்நாட்டில் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 20% போயிட்டு இருந்தது சேல்ஸ் இல்லைங்களா. அது லோக்கலில் தான் வித்தாகணும். எல்லாம் போட்டி இதனால அது ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு குறையத்தான் செய்யும். வெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா அதாவது ஹைட்ராபாத்து, சென்னை, கல்கத்தா, பாம்பே எல்லாம் ரேட்டு குறையில ஆட்டோமேட்டிக்காக நாமக்கல் ரேட் குறைஞ்சே தான் ஆகும். வெயிலுக்கு பண்ணிட்டுருக்கிறேன். முட்டை இப்போ வெளிநாடுகளுக்கு செல்லாதனால தினம் 1 கோடி முட்டை வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுவும் போல் இப்போ பள்ளி சத்துணவு ஸ்கூல் இப்போ விடுமுறை விட்டாங்க. அதிலுமே இப்போ வெயில் அதிகமானதால் மக்கள் சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் வெயிலுக்கு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. நார்மலாக இருக்கிறத விட வெயிலுக்கு ஒரு 20% குறையும். பண்ணையில் உற்பத்தியுமே வெயில் கோழி தாங்காமல் ஒரு 80% வந்தாலும் 60%க்கு வந்துருச்சு. இப்போ போகிறனால வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி செல்லாதனாலையுமே சத்துணவு ஸ்கூல் லீவு அவங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் இருக்கிறதுனால நிறையா ஹோட்டலில் சாப்பாடு ஒரு வேளை செய்கிறது, 2 வேளை செய்கிறது செய்யாமல் இருக்கிறது. நிறையா ஹோட்டலில் சிலிண்டர் தட்டுப்பாடுனால வியாபாரம் இல்லாதனால முட்டை எடுக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. மற்றபடிக்கு மக்கள் வாங்குறாங்க, ரேட்டு கம்மியாக இருக்குன்னு வாங்குறாங்க. இல்லையோ ஹோட்டல் வியாபாரம் கமர்ஷியல் வியாபாரம் குறைஞ்சதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்க தான் அதிகமான முட்டைகளை வாங்கிட்டு இருந்தாங்க ஹோட்டலுக்கெல்லாம் தான். அதனால் வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதனால் சிலிண்டர் தட்டுப்பாடு அதாங்கண்ணா. இப்போ முட்டை ரேட்டு பண்ணையில் விலை கம்மியாக இருக்கிறதுனால கோழிப்பண்ணை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. தீனி போடுறது இப்போ முட்டை விலை ரொம்ப குறைஞ்சதுனால வெளிநாட்டுக்கு போகிற முட்டையெல்லாம் நாம் இப்போ உள்நாட்டிலே விற்கிறதுனால விலை குறைஞ்சிருச்சு. குறையிறது